வணக்கம் நண்பா, நான் உங்கள் மணிவேல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிச்சனில் பயன்படுத்தக்கூடிய வாஷ் பேஷனோட ஜிங்கை எப்படி ஹோம்மேடாக நம்மளே ஃபிக்ஸ் பண்ணுறதை பற்றின சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. வாஷ் பேஷனோட கவரை நம்ம இன்னும் ரிமூவ் பண்ணாமல் இருக்கும், அதனால தான் ப்ளூ கலராக தெரியுது. மற்றபடி உள்ளே சில்வர் கோட்டிங்கில் தான் இருக்கும். ஜிங்கை ஃபிக்ஸ் பண்ண தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு 1.25 FTA, 1.25 ஒரு பெண்டு, 50 ml PVC சால்வெண்ட்டு, அதேமாதிரி ஜிங்கோட சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய நட்டை ரிமூவ் பண்ண ஒரு PVCயில் ஸ்பேனர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜிங்கோட டாப் கவரை ரிமூவ் பண்ணியாச்சு. இது ஜிங்கில் இருக்கக்கூடிய ஃபில்ட்ரு, அதாவது தண்ணி மட்டும் ஃபில்டராகி அது அப்படியே இருக்கக்கூடிய கசடுகள் மேலே இருக்காங்க. இது கொடுத்துருக்காங்க. இந்த ஃபில்டரோட அடியில் ஒரு ரப்பர் ஓரிங் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய நட்டை நம்ம ரிமூவ் பண்ணோம்னா அந்த எஸ்எஸ் மெட்டீரியல் தனியாகவும் PVC மெட்டீரியல் தனித்தனியாகவும் பிரிச்சுக்கலாம். நட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ எஸ்எஸ் மெட்டீரியலை தனித்தனியாக ரிமூவ் பண்ணிட்டேன். அடியில் ஒரு ரப்பர் ஓரிங் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா வாஷ் பேஷன்லேருந்து தண்ணி அதிகப்படியானது கீழே லீக் ஆகாமல் இருக்காண்டி கொடுத்துருக்காங்க. இந்த PVC மெட்டீரியலில் ஒரு 1.5 MTA கொடுத்துருக்காங்க. அதே சமயம் 1.25 MTA கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம எப்படி பைப்பை ஃபிக்ஸ் பண்ணுறதை பற்றி பார்ப்போம்.